இந்திய அரசின் உதவியுடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள பருத்தித்துறை துறைமுகத்தை மேம்படுத்த இலங்கை அரசு ஒப்புதல். இலங்கையில் உள்ள பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகத்தை இந்திய அரசு உதவியுடன் மேம்படுத்த இந்த நாட்டு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகம் இலங்கையின் பிற்பகுதிகளை இணைக்கும் முக்கிய இடமாக உள்ளது. இந்தியாவுக்கு மிக அருகில் ராமேஸ்வரம் மற்றும் வேதாரண்யத்திலிருந்து 40 கடல் மைல் தொலைவில் இந்த இடம் அமைந்துள்ளது. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது விடுதலை புலிகளின் கப்பல் படையை வீழ்த்துவதற்காக அந்த நாட்டு ராணுவம் நடத்திய தாக்குதலில் பருத்தித்துறை துறைமுகம் சேதமடைந்தது. பின்னர் 1995இல் விடுதலை புலிகளிடம் இருந்து இந்த துறைமுகத்தை இலங்கை ராணுவம் கைப்பற்றியது. கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமியின் போது இந்த துறைமுகம் கடும் சேதமடைந்தது. 7 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த துறைமுகத்தில் 300 படகுகள் வரை நிறுத்த முடியும். இந்நிலையில் இந்த துறைமுகத்தை மேம்படுத்தி மீன் பதனிடும் அறை, விற்பனை நிலையம் மற்றும் எரிபொருள் நிரப்பும் நிலையம் ஆகியவற்றை அமைக்கப்பட உள்ளன. இலங்கையின் வடமாகாண பகுதியில் கடல் அட்டை பண்ணை வளர்ப்பில் கவனம் செலுத்தி வரும் சீன அரசு இந்தியாவுக்கு மிக அருகில் உள்ள இந்த துறைமுகத்தை மேம்படுத்த தீவிரம் காட்டியது. ஆனால் இலங்கை அமைச்சரவை பருத்தித்துறை துறைமுகத்தை மேம்படுத்த இந்திய அரசுக்கே ஒப்புதல் அளித்தது. இந்த நிலையில் பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகத்தின் மேம்பாட்டு திட்டத்துக்காக இந்தியாவின் மீன்பிடித்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மீன்வளத்துறைக்கான மத்திய கடலோர பொறியியல் நிறுவனத்தினர் யாழ்ப்பாணம் சென்றுள்ளனர். இந்த குழுவினர் யாழ்ப்பாணத்தில் உள்ள வடமாகாண ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் வேதநாயகத்தின் தலைமையில் நடைபெற்ற பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகத்தின் மேம்பாட்டு பணிக்கான கலந்துரையாடல் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்திய துணை தூதர் சாய் முரளியும் இதில் பங்கேற்றார். முன்னதாக இந்திய தூதுக்குழுவினரை வரவேற்ற ஆளுநர் வேதநாயகம் இந்திய அரசின் உதவிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.